பேக் மிலிவிசா இப்போ எங்கே போயின்னுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தத்தில் இருக்கிற டீம்ஸ் பார்க் தான் போகிறோம். இது வேலூரில் இருக்கிற குடியாத்தம் அங்கே தான் இருக்குது இந்த டீம்ஸ் பார்க்கு. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 300. அந்த 300ல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேக்கேஜ் மாதிரி 10 கேம்ஸ் வந்து நம்ம விளையாடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம போயின்னு இருக்கிறோம். இதோட லொக்கேஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலியமாக போய் எல்லாருமே பாருங்கள். ஓகேவா, ஒருத்தருக்கு 300 ரொம்ப அதிகம் தான். அது வந்து ருபீஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே கீழே போயிட்டு வர மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர். இந்த ரோலர் கோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நார்மலாக சும்மா நம்ம வேலூரில் ஒரு டீம்ஸ் பார்க்குனா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இதே நீங்கள் தனியாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய்லாம் பண்ண முடியாது. போகும்போது வந்து ஃபேமிலியோட போகிறத விட ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வரும் இந்த ரோலர் கோஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழேன்னு உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் போட்டு விடுவாங்க. ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்பீடாக போனால் அந்த அளவுக்குலாம் தாங்காது. இதோட குவாலிட்டி பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடு போனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாங்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்பீட் போகும், ஆனாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் காலில் நீங்கள் வந்து அந்த கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை சுத்தலாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வந்து வியூ நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கீழே போயிட்டு மேலே வர மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்கள் கால் இருக்குது பார்த்தீங்களா, தரை அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்க்கும்போது வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது மட்டும்தான் என்ஜாய்மெண்ட் இருக்கும். இதுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கு வந்து அலோடு இல்லை. வெளியிலேருந்தே நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே அங்கே இடம் இருக்கும், அங்கே சாப்பிட்டுட்டு தண்ணிக்கான வசதி எல்லாமே அங்கே இருக்கும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் தகுந்த மாதிரி தான் 300, 600, 1200 அது மாதிரி தனித்தனி பேக்கேஜ் இருக்குது. அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது வந்து இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே அப் அண்ட் டவுன் போகும் பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த ஆப்போசிட்டில் எடுத்த கேமரா ஷூட்டிங் தான் இது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வியூ பாயிண்ட்டாக சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்து போகும்போது வந்து தண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. தண்ணி வந்து ரொம்பவே தாக எடுக்கும். தண்ணி, ஜூஸு அதெல்லாம் உள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்கனை பற்றணும், காசு வந்து சிக்கனை பற்றணும்னு நினச்சிங்கன்னா வெளியிலேருந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் தண்ணி வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கான கஷ்டம் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப தண்ணி தாகத்துன்னே இருக்கும். அது வந்து ஜூஸும் குடிக்கணும் போல இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து வெளியிலேருந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தயாரோடு வந்துருங்க. அது வந்து ஸ்விம்மிங் பூல் போகும்போதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்துன்னு வந்துருங்க. அதுக்கடுத்து ரைடு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ரைடு மாதிரி உக்காந்துட்டா அதுதான் மேலே போயிட்டு கீழே வரைக்கும் வரும். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ரைடில் இந்த ஒரு ரைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பார்க்லாம் பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லாண்டு இல்லை அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய பார்க்கு. ஆனால் இந்த டீம்ஸ் சின்ன மினி பார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஆனால் இது ரொம்பவே என்ஜாய்மெண்ட் இருக்குது. அதிக ரைட்ஸ்லாம் இருக்குது. அந்த ரைட்ஸ்க்குலாம் வந்து தனித்தனி பேக்கேஜ். இது வந்து நாங்கள் எடுத்த பேக்கேஜில் வந்து இந்த 10 பேக்கேஜில் வந்து நாங்கள் போயிருக்கிறோம். இதை விட வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேக்கேஜ் தான் இருக்குது. அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு சூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து இந்த பேக்கேஜ் வந்து நாங்கள் எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் போயிட்டு பாருங்கள். இது வந்து ஃபோனில் பார்க்கும்போது வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே ஹைட்டாக போயிட்டு கீழே வரும். இது ரொம்ப சூப்பரான ஒரு ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம். இந்த கோஸ்டர் வந்து யாருன்னா வந்து இது ட்ரை பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரோலர் கோஸ்டர் தான். நீங்கள் வந்து வேலூர் மக்களாக இருந்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் இதுமாரி எதனா இங்கே நம்ம பக்கம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து தேர்ட் ரோலர் கோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துங்கனே கார் மாதிரி இருக்கும். அதில் உக்காந்துங்கனே அதை வந்து ரொட்டேட் பண்ணும். இது ரொம்பவே தலைவலி பிடிச்ச ரைடாக இருந்துச்சு. ஏன்னா இது போட்டு உடனே சுற்றி நம்மளுக்கு தலைவலி ரொம்பவே வர ஆரம்பிச்சிச்சு. வந்த அளவுக்கு மயக்கம் வர மாதிரி
ஆயிடும். பார்க்கறதுக்கு நல்லா இதுவானா உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா சுத்தும். இது வந்து சுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, ரொம்பவே தல சுத்தல் மாரி இருக்கும். இது ரொம்ப சூப்பரான ஒரு ரோலர் கோஸ்டர்ன்னே சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து வந்து மோஸ்ட்டா இதுவும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, இது ஒரு 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 வேள வந்து ஒரு ரைடு எதனா ஒர்க் ஆகலைன்னா, அந்த ரைடுக்கு பதில் நீங்க வேற ஒரு ரைடு வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதனா நல்லா இருக்க ரைடா பார்த்து வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அப்பப்போ ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆகாம இருக்க எதனா 1, 2 ரைட்ஸ் அதுக்கு பதில் இதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வில்லு வர்றது தான். வில்லு வர்றது பார்த்தீங்கன்னா, உண்மவே ரொம்ப சூப்பரா என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. வில்லு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 3 டைம்ஸு. இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 டைம் வந்து நீங்க வந்து நடுவுல சென்டர்ல வச்சீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 1 டைம் நம்ம கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து ச அவங்க தந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். நாங்க வந்து அது மாரி தான் யூஸ் பண்ணிக்கினோம். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா, சென்டர்ல அடிச்சோம். இது மாரி சென்டர்ல அடிச்சாரா பிரைஸ் குடுங்கன்னு கேட்டு பிரைஸ் இல்லன்னு சொன்னோனே, ஒரு வில்லு தெரியும் விடுறதுக்கான ஒரு சான்ஸ கேட்டு நாங்க வாங்கிக்கினோம். இங்க பார்த்தீங்கன்னா, நானும் அது என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, சென்டர்லயே அடிச்சோம். அதுக்கு வந்து ஆளுக்கு ஒரு சான்ஸ் வந்து வாங்கிக்கினோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நண்பரும் பார்த்தீங்கன்னா, அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவரால அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸ் குடுக்கல. ஆனா எங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸ் வந்து குடுத்தாங்க. இதெல்லாம் மோஸ்ட்டா ட்ரை பண்ணுங்க. நல்லாருக்கும். ஏன்னா வந்து வெயில் டைம்ல வந்து வீட்லயே இருக்கிறது வந்து போர் அடிக்கும். அதனால வந்து வெளிய ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்றதுக்கு வாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்பிங் தான். ஜம்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஜம்பிங் வந்து சூப்பராவே இருக்கும். ஒருத்தர் வந்து வெயிட்டு, இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருந்தாங்கன்னா, அந்த மேல கீழன்னு போயிட்டு வரலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். ஆனா விளையாடும்போது வந்து பார்த்து விளையாடுங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, லெக்கு கீழ வந்து ஜாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அங்க வந்து ரொம்பவே வலிக்கும். ஏன்னா நீங்க மேல கீழ போயிட்டு வரும்போது, இங்க பார்த்தீங்கன்னா எவ்ளோ ஜாலியா விளையாடுறாங்க பாருங்க. ஆனா ஒருத்தர் வெயிட் இருக்கணும், ஒருத்தர் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கணும். ஒருத்தர் வந்து 2 பேருமே வெயிட்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா, சுத்தமாவே நகராது. அவர என்னதான் தூக்குனாலுமே சரி, இங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இவரு வந்து ரொம்பவே ஒல்லியா இருக்கிறாரு. என்ன ட்ரை பண்ணாலுமே சரி, அவர நகர்த்த முடியல. இதே இன்னொருத்தர் இருக்கிறாரு பார்த்தீங்களா? அவரு ட்ரை பண்றாரு. இவங்க 2 பேருமே ஒல்லியா இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ட்ரை பண்றாங்க. ஆனாலுமே சரி, அந்த ஒல்லியா இருக்கிறவரு வந்து பார்த்தீங்கன்னா, நகராம அப்படியே தான் இருக்கிறாரு. அது 2 பேருமே சேர்ந்து பறக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே பறக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்கடுத்து பறக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே சரி, அவரு பறக்கிற மாரி தெரியல. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ஹவுஸுக்கு தான் போறோம். கோஸ்ட் ஹவுஸ்ல வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராவே குடுத்துருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போகும்போது எதுவுமே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே சென்சார்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்சார்ஸ் எதுவும் டச் பண்ணாதீங்க. சவுண்ட் நல்லாருக்கும். லைட் அப்பப்போ தேவைப்படும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அ டேஞ்சரஸா இருக்கும் நடக்கும்போது. அதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கங்க. பேய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா செட்டப் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சென்சார்ஸ் தான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹியூமன்ஸ் யாருனா வந்தாங்கன்னா, அந்த சென்சார்ஸ சென்ஸ் பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அது மூவ் ஆகுறது அதெல்லாம் இருக்கும். அது வந்து அவங்க சுவிட்சும் ஆன் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே ஹியூமன்ஸ் இல்ல. எல்லாமே பொம்மைங்க தான். அத வந்து சூப்பரா டெவலப் பண்ணி போட்டிருப்பாங்க. இங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொரில்லா உள்ள போக போக பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களே பாருங்க. இதுல வந்து கவர் ஆனது வந்து பாதி, கவர் ஆவாததும் இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, கோஸ்ட் ஹவுஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, லைட் எஃபெக்ட்ஸ் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சும்மா பக்காவா போட்டிருப்பாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேய் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து நான் திணறிட்டேன். கீழ வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே நகரும் அது. அப்படியே கீழ மேல நகரும் அது. அது மேல கால வச்சுட்டு தெரியாம மிதிச்சுக்கினேன். இங்க பாருங்க, பேய்னா தரமா தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? 2 கைய தூக்கி போட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நான் பாதி மறைச்சிட்டு இருப்பேன். இங்க பாருங்க தலை தனியா சுத்தின்னு இருக்கும். தூக்கி அனபெல்ல மாரிலாம் தூக்கி போட்டுக்கிறாங்க. இது வந்து லைட் வெளிச்சத்தோட போறதுனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தனியா போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல் நல்லாருக்கும். இது வந்து நாங்க வந்து எல்லாரும் கும்பலா போம்போது வந்து ஆனாலும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். இங்க பாருங்க துடிக்கிற மாரி போட்டுக்கிறாங்க. தலை கீழ போட்டு சும்மா தெறி கொட்டுக்கிறாங்க பேய்கள்லாம். நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரைடும் பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ரைடும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே நீங்க ஒரு வேற குயின்ஸ்லேண்ட் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உட்காந்துக்கிட்டு போற மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நடந்துக்கினே போற மாரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேய்களோட செல்ஃபிலாம் ஒண்ணு போட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, மிரர் ஹவுஸு. மிரர் ஹவுஸ்ல கூட தனியா போம்போது நல்லாருக்கும். கும்பலா போவாதீங்க. கும்பலா போனீங்கன்னா, அதோடைய ஃபீல் வந்து நல்லா இருக்காது. ஏன்னா கும்பலா போம்போது எல்லாருமே ஒரேடியா அப்படி ஈஸியா நீங்க போயிடுவீங்க. இதே மிரர் ஹவுஸ்ல வந்து தனித்தனியா போனீங்கன்னா,
குழம்பிடுவீங்க. வந்த இடம் எங்க, போன இடம் எங்கன்னு சொல்லிட்டு நடுவுல மாட்டிப்பீங்க. இதே வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போறாரு பாத்தீங்களா தனியா, அது மாதிரி தனியா போங்க. கும்பலா போனீங்கன்னா வச்சுக்கோங்க, அதோட ஃபீல் நல்லா இருக்காது. இந்த ரைடுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா தான், மிரர் ஹவுஸ்க்குள்ள தனியா தான் போகணும். ஏன்னா எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாருமே ஒரே எத்தனை இருக்கிற மாதிரி இருக்கும், அப்பப்போ இடிச்சுப்போம். இதுல நல்லாவே இருக்கும். அதனால வந்து மிரர் ஹவுஸ் போகும்போது தனியா போங்க. இதுதான் என்னோட சஜஷனு. இது நல்லா இருக்கும் பாருங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபிலாம் நம்ம எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலில் இருக்கிற சின்ன சின்ன அழுக்கு இருக்கும், அதனால சாப்பிட்டு அது வந்து நம்மளுக்கு கூசும், ரொம்பவே கூசும். அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்குது, ஆனால் கால் வந்து பாத்தீங்கன்னா காலு கீழே வச்சுட்டு எடுக்கவே முடியல, அப்படி கூசுது. அப்படியே காலில் வந்து அப்படியே ஒட்டிக்குதுங்க. இது வந்து வெளிநாட்டுல இருந்து இன்புட் பண்றாங்க இந்த ப்ரீடிங்கு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. கால் வந்து ரொம்பவே கூசுது. இது வரைக்கும் எனக்கு அவ்வளவு கூசுனது இல்ல. கால் வந்து அப்படியே சின்ன சின்ன சின்னசா அப்படியே கடிச்சுன்னே இருக்குது. சின்ன சின்ன அழுக்கரா இருக்கும். அந்த அழுக்கரா வந்து பாத்தீங்கன்னா பாசரா சாப்பிடுற அதே மாதிரி மீன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே சென்சிட்டிவா இருக்கும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து விடவே மாட்டேங்குது, கடிச்சுனே இருக்குது. காலை நீங்க எடுத்துருவீங்க அந்த அளவுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் விட்டோன்னே கண்ணுல இருந்து தண்ணியே வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து விளையாட்டு காட்டினுச்சு. ஆனா இது வந்து முன்ன வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டுல பேன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது மூலயமா வந்து சின்னசா உங்க கால்ல வந்து அடிபட்டுருந்துச்சுன்னா, அந்த அடிபட்டத வந்து இது சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு சாப்பிடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தொடும்போது வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கால்ல யாருன்னா உங்களுக்கு அடிபட்டுருந்துச்சிங்கன்னா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. இது என்னோட சஜஷனும். இது வந்து முன்ன கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வந்து எஃபர்ட் ஆகுதுன்னு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல போயிருந்தோம். ஸ்விம்மிங் பூல் வந்து கடைசியா போனோம். எல்லா ரைடும் அட்டன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் வந்து சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் எல்லா ரைடுமே அட்டன் பண்ணிட்டு கடைசியா ஸ்விம்மிங் பூல் போங்க, அப்பதான் வந்து என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. எல்லா ரைடுமே அட்டன் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு 1 or 2 hours இருங்க. இது வந்து நாங்க ஃபைனலா வந்து செல்ஃபிலாம் போட்டோம். போட்டோ ஷூட்டும் நல்லா எடுத்துக்கோங்க. வாட்டர் ப்ரூஃபா இருக்கிற மொபைலை உள்ள எடுத்துட்டு போயிட்டு எல்லா செல்ஃபியும் போடுங்க. அப்பதான் மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து நாங்கள் ஃபைனலா வீட்டுக்கு போன வீடியோ தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்க வேலு ரீசா.